ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டி சிறிய திருவடியான ஹனுமானிடத்திலே பெருமாளுக்கு விஷயம் சொல்லி அனுப்புகின்றாள், செய்தி சொல்லி அனுப்புகின்றாள். அதை பெருமாளிடம் விண்ணப்பம் செய்த சிறிய திருவடியானவர் ஜீவிதம் தார இஷ்யாமி மாசம் தசரதத்மஜ ஊர்த்வம் மாசாந்த ஜீவேயம் என்று சொன்னதை விண்ணப்பம் செய்கின்றார். அதாவது இதற்கு என்ன அர்த்தம்? இனி நான் 1 மாத காலம்தான் ஜீவித்திருப்பேன், அதற்கு மேல் ஜீவித்திருக்க முடியாதுன்னு பிராட்டி சொன்னாள். அதை கேட்ட பெருமாள், அப்படியா, சீதை அப்படி சொன்னாளா? என்னை பிரிந்த பிராட்டி இன்னமும் 1 மாத காலம் ஜீவித்திருப்பாளா? நட்சணேயம் ஜீவிதம், நான் ஒரு க்ஷணம் காலம் கூட இனிமேல் என்னால் ஜீவித்திருக்க முடியாது என்று சொன்னாராம். ந ஜிவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம். குவளையம் கண்ணியான அந்த பிராட்டி, கோமளவல்லி கொழுந்தான இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை விட்டு நான் ஒரு நொடி பொழுதாகிலும் ஜீவித்திருக்க மாட்டேன், ஜீவிக்கில்லேன் நான் என்று சிறிய திருவடியினிடத்திலே சொன்னாராம். இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகின்றது? பெருமாள் ஒரு க்ஷண காலம் கூட நான் ஜீவித்திருக்க முடியாது பிராட்டியை விட்டுன்னு சொல்றார். பிராட்டியோ நான் 1 மாத காலம் ஜீவித்திருப்பேன்னு சொல்றாரே. அப்போ இது பிராட்டிக்கு ஒரு தாழ்ச்சி போலே தோன்றுகின்றது அல்லவா? நட்சணேயம் ஜீவேயம் க்ஷணமப்பின்னு தானே பிராட்டி சொல்ல வேண்டும். அவள் அப்படித்தானே சொல்லி இருக்க வேண்டும். அவள் என்ன சொல்றாள்? ஊர்த்வம் மாசாத்து ந ஜீவேயம், 1 மாத காலம் அந்த பிரிவை என்னால் ஆற்றியிருக்க முடியும் என்பதும், இவர் பெருமாளானவர் ந ஜீவேயம் க்ஷணமப்பி என்று க்ஷணகாலமும் பிரிவாற்றகில்லேன்னு சொல்றது போலே வால்மீகி முனிவர் வச்சன விந்யாசம் செய்திருக்கிறார்கள். ஆனா இது ஏற்றுக்கொள்வதற்கு தக்கதா இல்லையே. பிராட்டி இப்படி சொல்லுவாளா? ந க்ஷணேமப்பி ஜீவித்தம்னு பிராட்டி தானே சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். வால்மீகி முனிவரினுடைய வச்சனத்தை எடுத்து இப்படி அது நன்றாக இல்லையே அப்படின்னு சொல்லிக்கொண்டு சில பூர்வர்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த பேச்சு நம்பிள்ளையினுடைய திருச்செவியிலேயும் விழுந்தது. அதற்கு பரமார்த்தமான ஒரு அர்த்தத்தையும் வெளியிட்டு அருளினார். அதைத்தான் இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். மேலே எடுத்துக்காட்டிய இந்த திவ்ய தம்பதிகளினுடைய வச்சனத்தை பார்க்கும் பொழுது பிராட்டிக்குத்தான் பெருமை தோத்தும்படியா இருக்கு. எப்படி? இப்போதான் பார்த்தது 1 மாத காலம் ஆட்சி இருக்க முடியும்னு பிரிவை சொன்ன பிராட்டிக்கு பெருமையா அப்படின்னா எப்படி? பிராட்டியினுடைய திருமேனி அழக காட்டிலும் பெருமாளினுடைய திருமேனி அழகு குறைச்சல் தான், குறைவுதான் என்ன சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படி தெரிகின்றது. பிராட்டியினுடைய திருமேனி அழக ஒரு தட்டாகவும் பிராட்டியினுடைய கண்ணழக ஒரு தட்டாகவும் வைக்கலாம்படி இருக்கு. கண்ணழகு மாத்திரமே ஒரு தட்டா இருக்கும்படியா இருக்கு. அதுதானும் பும்சாம் திருஷ்ட சித்த அபகாரி அப்படின்னு பேர் பெற்றானே ராமன். பார்த்தவர்களினுடைய நெஞ்சை உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளும்படியா இருக்கான். பும்சாம் சித்த திருஷ்டி அபகாரினும், சித்தத்தையே அப்படியே அபகரிக்க கூடியவன். அப்படிப்பட்ட திருஷ்டி கொண்டுள்ளவன் ராமன். அவனுடைய சௌந்தரியத்தை காட்டிலும் வீரை காட்டிலும் பிராட்டியினுடைய அழகு மேலே இருக்கக்கூடியதா இருக்கு. அப்படி சரி, ராமனுடைய அழகு பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரியா இருக்கான் அப்படின்னா பிராட்டி தானே சொல்ல வேண்டும். இங்கே ஒரு க்ஷண காலமும் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது, உன்னுடைய திருவடி வழகைன்னு அவள் தானே சொல்ல வேண்டும். ஆனா எம்பெருமான் சொல்றான், பிராட்டியை விட்டு ஒரு நொடி பொழுது சகித்த தக்கது அன்று, சகித்திருக்க முடியாது, ஆறி இருக்க முடியாது, அந்த பிரிவை ஆறி இருக்க முடியாது, ஜீவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னா வினாதாம் அசித்தே க்ஷணாம் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல பிராட்டியினுடைய அழகு நிலையானது வெளிவருகின்றது. எப்படி? 1 மாசம் பிரிவாற்றி இருப்பேன் அப்படிங்கிற பிராட்டியினுடைய வார்த்தை இதற்கு பிரதிகோடியாய் பெருமாளை பிரிந்து 1 மாத காலம் ஜீவித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றது எதனாலே அப்படின்னா பிராட்டியினுடைய கண்ணழகு, பிராட்டியினுடைய திருமேனி அழக ஒரு க்ஷணகாலம் கூட என்னால் பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்றதுனால பிராட்டியினுடைய அழகு இங்கே ஏத்தமுடையதா தெரிகின்றது. அப்ப ராமனுடைய அழகு இவளுடைய அழக காட்டிலும் குறைச்சலா இருக்கிறதுனாலே 1 மாத காலம் இவளாலே ஜீவித்திருக்க முடியும்னு சொல்றது போலே இருக்காம். அதைத்தான் இங்கே சொல்றார். பிராட்டியினுடைய அழகு பெருமாளுடைய
அழக காட்டிலும் மேன் பெற்றதா இருக்கு. அப்போ 1 மாசம் பிரிவாற்றி இருப்பேன் என்ற பிராட்டியினுடைய வார்த்தை இதற்கு பிரதிகோட்டியாய் பெருமாளை பிரிந்து 1 மாதம் ஜீவித்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னது முகத்தாலே பெருமாளுடைய வடிவழகு அவ்வளவு சிறந்ததுன்னு தோன்றது. 1 மாத காலம் அந்த அழகை பார்த்து 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 நான் ஆறி இருப்பேன் அப்படிங்கிற நோக்குல பிராட்டி சொல்றது போலேயும் அவளுடைய கண்ணழகும் திருமேனி வடிவழகையும் ஒரு க்ஷணகாலம் கூட அனுபவிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பெருமாள் சொல்றது போலேயும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இந்த அர்த்தத்தை நம்மாழ்வார் மிக அழகாக திருவாய்மொழியிலே விற்புருவ கொடி தோத்தது மெய்யே அப்படிங்கிற ஈட்டிலே அழகா எடுத்து காட்டுறார். 6ஆம் 10 பதிகத்திலே கற்பக காவன நற்பல தோழருக்கு பொற்சுடர் குன்னன்ன பூந்தன் முடியருக்கு நற்பல தாமரை நான்மலர் கையருக்கு என் விற்புருவ கொடி தோத்தது மெய்யே. கற்பகச் சோலை போன்று இருக்கக்கூடிய திருத்தோள்களை உடையவனான எம்பெருமான் சுடர்மிக்க பொற்குன்றம் போலே பொன் மலை போலே திருவபிஷேகத்தை உடையவனா இருக்கான். அப்போது அலர்ந்த தாமரை போன்ற விலட்சணமான திருக்கைகளை உடையவனான எம்பெருமான் அவனிடத்திலே ஈடுபட்டதனாலே, அவனுடைய வடிவ அழகினிடத்திலே ஈடுபட்டதனாலே வில் போன்ற புருவத்தை உடையவளான என் பெண் தன் உடம்பை இழந்தாள். இழந்தது தன் உடம்பையே, தோத்தது மெய்யே அப்படின்னு சொல்றார். தோத்தது மெய்யே அப்படின்னா தன் மகள் சரீரத்தை சொல்றாள், சரீரத்தை இழந்தாளாக சொல்றார். அப்போ சரீரம் தன்வசம் அன்றி இருக்கை அன்றிக்கே பரவசமாய் பெற்றாள் அப்படின்னு அர்த்தம். இந்த சரீரம் தன்வசமா இல்லாமல் பரவசமாய் பெற்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு நல்ல நிலைமை இருக்கே அதுபோல நிலைமையை அடைந்தாள் அப்படின்னு இங்கே சொல்றார். அப்ப என் விற்புருவ கொடி, கொடி அப்படிங்கிறது பெண்ணுக்கு வாச்சகமா சொல்றார். கொடி போன்ற உருவத்தை உடையவள் அப்படின்னு பெண்ணுக்கு இலக்கணமாக இலக்கியங்கள்ல பல இடத்துல பார்க்கிறோம், பாசுரங்கள் வியாக்கியானங்கள்ல பார்க்கிறோம். அப்படி வில் போன்ற புருவத்தை உடையவள் அப்படிங்கிறதுக்கு இங்கே விற்புருவ கொடி அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் புருவம் நெரித்த உடனே எம்பெருமான் காரியம் செய்ய வேண்டும்படியா இருக்கை. ஆழ்வார் புருவத்தை நெரித்த உடனே எம்பெருமான் காரியம் செய்கிறார். அதாவது ஆழ்வார் சம்பந்தம் உடையார் பக்கலிலே எம்பெருமான் விஷயீகாரம் செல்லும்படியா இருக்கிறது. எத்ரூ பங்காஹா பிரமாணம் அப்படின்னு ஆழ்வார் புருவத்தை நெரித்தவுடனே எம்பெருமான் காரியம் செய்கிறான் அப்படின்னா ஆழ்வார் சம்பந்தம் உடையவர்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் விஷயீகாரம் பண்றான், ஏத்துக்கொள்றான், காரியத்தை செய்கிறான் அப்படிங்கிறதையும் இங்கே காட்டுறார். ஆக இந்த விற்புருவ கொடி என் மகள் இழந்தது தன் மெய்யே, தோத்தது என் மெய்யே அப்படிங்கிறதையும் இந்த ராமாயண வச்சன வாக்கியத்தையும் சேர்த்து இங்கே இந்த வியாக்கியானத்தை ஒரே சேர அர்த்தத்தை சொல்லும்படியா இங்கே இன்று நாம் அனுபவித்தோம். அழகான வச்சனங்கள், பிராட்டியினுடைய ஏற்றமும் பெருமாளினுடைய அழக அனுபவிக்கும்படியா அதனாலே நான் ஆறியிருக்கேன்னு சீதா பிராட்டியினுடைய வச்சனமும், ஆழ்வார்கள்லாம் குணப்பரிவாகமாக எம்பெருமானுடைய திருக்குணங்கள்லாம் பிரவகித்து சென்றாலும் கூட அவனுடைய திருவடி வழகிலே, திருமேனி அழகிலே, வடிவழகிலேயும் திருமேனி அழகிலேயும் மாய்ந்து மாய்ந்து தாங்கள் தோத்து போனோம்னு சொல்லி பாசுரங்களை எல்லாம் நமக்கு கருணையினாலேயே அருளி இருக்கின்றார்கள். அப்படிங்கிறதுல இன்று முத்தாய்ப்பா அதிலிருந்து ஒரு அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.